அண்டம் என்பது நம்முடைய பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பகுதியாகும். இதில் கோள்கள், நட்சத்திரங்கள், நெபுலாக்கள் மற்றும் கருப்பு குழிகள் போன்றவற்றைக் கொண்டு உருவானது. நாம் வாழும் பால் வழி அண்டம், மில்கி வே கேலாக்சி, பிரபஞ்சத்தில் இருக்கும் பல அண்டங்களில் ஒன்று மட்டுமே. இதில் சுமார் 100 பில்லியன் நட்சத்திரங்கள் உள்ளன. நமது சூரிய மண்டலமே இதன் ஒரு மிகச்சிறிய பகுதி. நம் சூரிய மண்டலத்தில் பூமியை தவிர மற்ற கிரகங்களில் உயிர்கள் இருக்க வாய்ப்பு குறைவாகவே இருக்கலாம் என்றாலும் பால் வழிக்கு அப்பால் பல அண்டங்களில் உயிர்கள் இருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இதுபோன்ற புதிர்கள் அண்டம் குறித்து ஆர்வத்தை தூண்டுகின்றன. அண்டங்களில் பல்வேறு வகையான விண்மீன்கள், நெபுலாக்கள் மற்றும் சூரியர்கள் உள்ளன. ஒரு அண்டத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் சூரியனின் ஈர்ப்பால் ஒன்றாக கட்டப்பட்டுள்ளன. பால் வழி அண்டம் ஒரு சுருள் வடிவம் கொண்டது. அதன் மையத்தில் மிகப்பெரிய ஒரு கருப்பு குழி, பிளாக் ஹோல் உள்ளது. இந்த கருப்பு குழியில் மிகுந்த ஈர்ப்பு விசை இருப்பதால் ஒளியும் அதிலிருந்து வெளியேற முடியாது. இது அண்டத்தின் மிகப்பெரிய மர்மங்களுள் ஒன்று. கருப்பு குழிகளை ஆராய்வதற்காக விஞ்ஞானிகள் பெரும் ஆராய்ச்சி செய்கின்றனர். மனிதர்கள் நமது அண்டத்தின் அளவை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரியது. பால் வழியில் மட்டும் மில்லியன் கணக்கான கிரகங்கள் இருக்கின்றன. நாம் அதில் ஒரே ஒரு கிரகத்தில், பூமியில் வாழ்ந்து வருகிறோம். பூமியில் வாழ்க்கை இருக்கும் அளவிற்கு உகந்த நிலை உள்ளதால் அதில் பல தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் ஆகியோர் வாழ்கிறார்கள். ஆனால் பால் வழிக்கு அப்பாலும் ஆயிரக்கணக்கான அண்டங்கள் உள்ளன. அண்டங்களைப் பற்றிய மிக முக்கியமான கேள்வி இதுதான்: மற்ற அண்டங்களில் உயிர்கள் இருக்கிறதா? அண்டங்கள் மிகப்பெரியவை என்பதால் அவற்றை ஆராய்வது ஒரு சவாலான விஷயமாகும். இதற்காக மனிதர்கள் நாசா போன்ற நிறுவனங்களை பயன்படுத்தி பல்வேறு சாதனங்களை விண்வெளிக்கு கொண்டு சென்றுள்ளனர். விண்வெளி தொலைநோக்கிகள், குறிப்பாக ஹபிள் தொலைநோக்கி, ஹம்பிள் டெலிஸ்கோப், பல்வேறு அண்டங்களைப் பற்றிய ஆழமான தகவல்களை நமக்கு வழங்குகிறது. இது பூமியின் வளிமண்டலத்திற்கு அப்பால் செலுத்தப்பட்ட ஒரு